கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கொலேசியர் 3:2 வாசிக்கிறோம். பூமி கொலைகள் அல்ல, மேலாண்மையிலே நாடுங்கள். இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக எதை நாடி தேடி போகிறோம். ஒரு மனிதன் தன் மாட்டின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த கயிற்றின் நுனியை பிடித்து மாட்டை இழுத்து கொண்டிருந்தான். மாடு சற்றும் அசையாமல் நின்ற இடத்திலே நின்று கொண்டிருந்த அவன் மீண்டும் மீண்டும் இழுக்க மாடு அசையாமல் நின்றது. இதை பார்த்து கொண்டிருந்த துறவி அந்த மனிதன் துறவியை கவனிக்கும்போது சிரித்து கொண்டே தன் பையை கையில் எடுத்துக்கொண்டு, இதற்கு எஜமானா, இல்லை இந்த பை எனக்கு எஜமானா என்று தனக்கு தானே கேள்வி கேட்டாராம். மாட்டை இழுத்து கொண்டிருந்த மனிதன் உடனே இதில் என்ன யோசிக்க வேண்டியிருக்கிறது, அது எப்படி பை எஜமானாக முடியும், இந்த மாட்டுக்கு நான் எப்படி எஜமானோ அப்படியே நீங்களும் அந்த பைக்கு என்றான். உடனே துறவி, இல்லை இந்த பை தான் எனக்கு எஜமான், நான் பைக்கு அடிமை, இந்த பைக்கு நான் தேவையில்லை, எனக்கு தான் இந்த பை தேவைப்படுகிறது. நீ உன் மாட்டின் கயிற்றை விட்டு பார், பின் தெரியும் யார் அடிமை யார் எஜமான் என்று. எதையாவது ஒன்றை நாடி அதன் பின்னே போகிறவன் அதற்கு அடிமை என்று கூறிவிட்டு தன் பையை அங்கே விட்டுவிட்டு நடந்து சென்றாராம் துறவி. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்துவ ஜீவத்திலே எதை நாடி நாம் போகிறோம். சிம்சோன் பெண்ணை நாடி போனான், ஆகாப் மண்ணை நாடி போனான், ஆகான் பொன்னை நாடி போனான், கேயாசி வெள்ளியை நாடி போனான், பெல்சேசார் மதுவை நாடி போனான். நீங்கள் எதை நாடி போகிறீர்கள்? இந்த பூமியிலே வாழ்கின்ற தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு வேதாகமம் சொல்கிறது, பூமியில் உள்ளகள் அல்ல, மேலானவிலே நாடுங்கள் என்று. பூமியிலே உங்கள் பொக்கிஷம் சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷம் சேர்த்து வையுங்கள் என்றும் வேதம் சொல்கிறது. நீங்கள் எந்த சம்பத்துக்கும் இல்லாமல் வாழ வேண்டும் என்றல்ல, வீட்டோடு வீட்டை சேர்த்து வயலோடு வயலை கூட்டிகளுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. பொருளாசைக்கு அடிமையாகி தேவைக்கும் அதிகமாக எளிவருக்கும் உதவாமல் சேர்த்து வைக்கிறவர்கள் தங்கள் மனதை அதில் வைக்காமல் பரலோகத்தை நோக்கி பார்த்து மனம் திரும்ப வேண்டும். உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. தேவனுடைய சித்தத்தின்படி சிகம எவனோ என்றெனிக்கும் நிலைத்திருப்பான். நித்தியமாக பரலோகத்தை நாடி தேடி பூலவித்தைகளை விட்டுவிட போக உதவும் அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தாமே உங்களுக்கு தருவாராக. ஆமேன்.